ஸ்ரீ கர்க சம்ஹிதை துவாரகா காண்டத்தின் 22ஆம் அத்தியாயம். பிராமண சுதாமாவின் கதை. நாரத மாமுனிவர் கூறினார், சுதாமா என்ற ஸ்ரீ கிருஷ்ணரை குறித்து அவர் ஒரு பிராமண நண்பர். அவர் தனது நகரத்தில் தனது மனைவி சத்யையுடன் வசித்து வந்தார். சுதாமர் வேதங்களிலும் வேதாங்கங்களிலும் நன்கு தேர்ச்சி பெற்றவர். ஆனால் பணம் இல்லாதவர், துறவி. அவர் தனது துணை மனைவியுடன் தேவையற்ற வழிகளில் வாழ்ந்தார். ஒரு நாள் சுதாமா வறுமையால் அவதிப்பட்டு மகிழ்ச்சியுற்றிருந்த தனது மனைவியிடம், பக்தியுள்ள மனைவியே, துவாரகையின் அரசரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நண்பர் நான். அவருடன் குரு சாந்தேபினி இல்லத்தில் அவருடைய குருகுலத்தில் படித்தேன். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் போஜ விருஷ்ணி மற்றும் அந்தகர்களின் அரசரான பிறகு நான் அவரை சந்திக்கவில்லை. அவர் 3 உலகங்களுக்கும் இறைவன், துக்கங்களை போக்குபவர் மற்றும் ஏழைகளை பராமரிப்பவர். தனது கணவரின் வார்த்தைகளை கேட்டதும் தொண்டை வறண்டு கிழிந்த ஆடைகளை அணிந்து மிகுந்த பசியால் அவதிப்பட்ட பக்தியுள்ள மனைவி சுக்ஷாமா அவரிடம் கூறினாள், சுவாமி, நாம் இனிமேல் ஏன் பசியுடன் இருக்க வேண்டும்? பகவான் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீஹரியே தமது நண்பராக இருக்கும் பொழுது நாம் ஏன் கிழிந்த கந்தல்களை அணிந்து பசியுடன் வாட வேண்டும்? மக்கள் துவாரகைக்கு சென்று கமலநாதரை தரிசனம் செய்து இல்லம் திரும்பும் பொழுது வசதி மிகுந்தவர்களாகவே இல்லம் திரும்புகிறார்கள். எனவே நீங்களும் அங்கு செல்ல வேண்டும் என்று கூறினாள். சுதாமா, நான் எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கிறேன் என்கிறார். இன்று நீ எனக்கு கற்பிக்கிறாயா என் அன்பே என்கிறார். பிச்சை எடுத்து செல்வம் ஈட்ட ஒரு கற்றறிந்த பிராமணனையா நீ அறிவுறுத்துகிறாய்? சுக்ஷாமா கூறினாள், தமது நண்பர் லக்ஷ்மி தேவியின் இறைவன்தானே. அவர் இங்கிருந்து வெகு தொலைவில் இல்லை. எனவே அவரிடம் செல்லுங்கள். அவர் உங்கள் துன்பத்தையும் வறுமையையும் அழித்து விடுவார். நம் வாழ்க்கை துன்பத்திலும் வறுமையிலும் கடந்துவிட்டது. சுவாமி, இவ்வளவு தாராளமாக கொடுப்பவருடனான நட்பின் வெகுமதியா இது என்றாள். சுதாமர் கூறினார், ஒருவரின் விதியானது எழுதியது எதுவோ அதுவே நடக்கும். தேவியே, போய் வருவதால் என்ன பயன்? இல்லத்திலேயே இருந்து பகவான் ஸ்ரீஹரியை தியானிப்பது நல்லது. மன்னர்கள், தேவர்கள், கந்தர்வர்கள் மற்றும் கிண்ணறர்கள் கூட அனுமதியின்றி நுழைய முடியாத இடத்தில் என்னை போன்ற ஏழையை யார் அனுமதிப்பார்கள் என்றார். தேவி சுக்ஷாமா கூறினாள், சத்யதேவரே, அவரது அனுமதியின்றி தேவர்கள், கந்தர்வர்கள் மற்றும் கிண்ணறர்கள் நுழைய முடியாது என்பது உண்மைதான். ஆனால் பகவான் ஸ்ரீஹரியே சர்வ வல்லமை உள்ளவர். அவர் தனது தூதரை அனுப்பி உங்களை உள்ளே அழைப்பார் என்றாள். பிராமணர் கூறினார், தேவி, நான் கூறுவதை கேட்பாய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நிச்சயமாக மிகவும் கருணை உள்ளவர், ஆனால் பேரழிவை ஏற்படுத்துபவர். இந்த நேரத்தில் ஒரு பணம் நிறைந்த நண்பரின் இல்லத்திற்கு செல்வது பொருத்தமானதல்ல. இவ்வளவு காலத்திற்கு பின்பும் நான் மிகவும் ஆழமாக நேசிப்பவரிடம் நான் என்ன கேட்பேன்? ஒருவர் பேராசையிலிருந்து விடுபடும் போதுதான் அன்பு எழுகிறது. ஒருவர் கேட்டால் அன்பு இல்லாமல் போய்விடும். சுக்ஷாமா, தேவியே, துக்கத்தையும் வறுமையையும் அளிக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நீங்கள் தரிசிக்க வேண்டும். நீங்கள் எதையும் கேட்க வேண்டியதில்லை. அவர் தானாகவே ஏராளமான செல்வத்தை அருள்வார் என்றார். தன் மனைவியால் பல வழிகளில் வற்புறுத்தப்பட்ட பின்னர் சுதாமா எண்ணினார், இந்த வழியில் நான் என் நண்பனை காண்பதன் மகத்தான நன்மையை நான் நிச்சயமாக பெறுவேன். ஆனால் நான் அவருக்கு என்ன பரிசு கொடுப்பேன்? என் வறுமை காரணமாக எனக்கு எதுவும் கொடுக்க முடியாது. அதனால் தான் நான் வெட்கப்படுகிறேன். தன் கணவரிடமிருந்து இதை கேட்ட கற்புடைய பிராமண பெண் வேறொரு இல்லத்திலிருந்து 4 மூட்டை அரிசியை அவளை கடன் வாங்கி பழைய துணியில் கட்டி தன் கணவருக்கு கொடுத்தாள். பின்னர் சுதாமா தனது அழுக்கு பலவீனமான உடலை அழுக்கு துணியால் மூடி சியூராக்களை எடுத்துக்கொண்டு, அதாவது அவளை எடுத்துக்கொண்டு, பிரம்மதேவரின் இறைவனை மனதில் எண்ணிக்கொண்டு மெதுவாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நகரத்தை நோக்கி நடந்தார். அந்த பிராமணர் படகில் கடலை கடந்து அற்புதமான தங்க நகரமான துவாரகையை கண்டார்.
நகரத்தில் கொடிகள் பறக்க விடப்பட்டன. வரிசையாக சபை அரங்குகள் மற்றும் விரிவான கோட்டைகள் அந்த அமைப்பை அலங்கரித்தன. அது வலிமை மிக்க யாதவ வீரர்களால் பாதுகாக்கப்பட்டது. அதற்கு 4 சாலைகள் இருந்தன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நகரத்தை கண்ட பிராமணர் மக்களிடம், செல்லுங்கள், ஸ்ரீ கிருஷ்ணரின் அரண்மனை எது என்று கேட்டார். இதை கேட்ட மாதவரின் துவாரகை நகரத்தின் காவலர்கள், ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா அரண்மனைகளிலும் இருக்கிறார் என்று பதிலளித்தனர். அந்த பிராமணர் ஒரு அரண்மனைக்குள் நுழைந்து ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு படுக்கையில் அமர்ந்திருப்பதை கண்டார். அவரை கண்டதும் சுதாமர் தெய்வீக பேரின்பத்தை அடைந்தார். தனது நண்பர் சுதாமர் நெருங்கி வருவதை கண்ட மாதவன் திடீரென்று எழுந்து அவரை தழுவி மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினார். பின்னர் அவர் தங்க பாத்திரங்களில் சேகரிக்கப்பட்ட தண்ணீரை கொண்டு தனது பாதங்களை சுத்தம் செய்து அதை தனது தலையில் தெளித்து பிராமணரை தனது படுக்கையில் அமரச் செய்தார். பின்னர் அவர் வாசனை திரவியம், சந்தன குழம்பு, அருகு, குங்குமம், வெங்காயம், தூபம், ஒரு விளக்கு, மதுபர்க்கம், புனித விளக்கு மற்றும் சமைத்த உணவை கொண்டு அவரை வணங்கினார். பின்னர் அவர் அவருக்கு ஒரு வெற்றிலையை வழங்கினார், ஒரு பசுவை தானம் செய்தார். மேலும் அழுக்கு உடையணிந்த மெலிந்த நரைத்த முடிகொண்ட பிராமணரின் வருகைக்கான காரணத்தை கேட்டார். சிரித்த மித்ரவிந்தா தனது கரத்தினால் சுதாமருக்கு சேவை செய்ய தொடங்கினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அனைத்து மனைவியரும் வெடித்து சிரித்தனர். பிராமணர் இவ்வாறு கௌரவிக்கப்படுவதை கண்டு ஆச்சரியப்பட்டு, 3 உலகங்களின் தலைவரே, அவரை ஒரு மூத்த சகோதரனை போல நடத்துகிறார். இந்த பிச்சைக்காரன் என்ன வகையான தவம் செய்தார் என்று ஒருவருக்கொருவர் கேட்க தொடங்கினர். இதற்கிடையில் 2 நண்பர்களும் கரங்களை பிடித்து கொண்டு தங்கள் பழைய குருவின் இல்லத்தை குறித்து பேசத் தொடங்கினர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், சகோதரி கேளுங்கள், நாங்கள் இருவரும் அங்கே அனைத்து அறிவியல்களையும் ஒன்றாக கற்றோம். ஆனால் குருதட்சணை செலுத்திய பிறகு நாங்கள் ஒருபோதும் சந்தித்ததில்லை. ஜராசந்தனுக்கு பயந்து நான் துவாரகைக்கு வந்தேன். நண்பரே, நீங்கள் எங்கு வசிக்கிறீர்கள் என்று கூறுங்கள். ஒரு நாள் எங்கள் குருவின் மனைவியின் கட்டளைப்படி நாங்கள் மாணவர்கள் விறகு சேகரிக்க பயங்கரமான காட்டிற்கு சென்றது உங்களுக்கு நினைவிருக்கலாம். அங்கு சென்றதும் மழை மற்றும் புயலால் நாங்கள் ஒரு பயங்கரமான சிக்கலில் சிக்கிக் கொண்டோம். சூரியன் மறைந்தது, இரவின் இருள் கவிழ்ந்தது, எல்லா இடங்களிலும் தண்ணீர் இருந்தது, தரை எங்கும் தெரியவில்லை. ஒருவருக்கொருவர் கரங்களை பிடித்து கொண்டு மங்கலான வெளிச்சத்தில் நாங்கள் சுற்றி திரிந்தோம். பின்னர் சூரிய உதயத்தில் பெரிய குருவான சாந்திபினி முனிவர் காட்டிற்கு வந்து எங்கள் முன் தோன்றினார். பல ஆண்டுகளாக தண்ணீரில் நடுங்கிக் கொண்டிருந்தோம். குருவின் விழிகள் விழிநீரால் நிரம்பி வடிந்தன. அவர் எங்களை எல்லாம் தண்ணீரிலிருந்து வெளியே கொண்டு வந்து, தரையில், என் குழந்தைகளே, நீங்கள் என் சீடர்கள், அனைத்து உயிரினங்களிலும் மிகவும் பிரியமான ஆன்மா, அதையும் நீங்கள் அவமதித்து விட்டீர்கள் என்றார். சந்தோஷம், இந்த அரிய வரத்தை நான் தங்களுக்கு வழங்குகிறேன். உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறட்டும். வேதங்கள், புராணங்கள் மற்றும் பிற வேதங்களை நீங்கள் மனப்பாடம் செய்யலாம். நண்பர்களே, குருஜியின் அருளால்தான் நாம் அன்றிலிருந்து மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கிறோம். சுதாமர் கூறினார், நீங்கள் தேவர்களின் கடவுள், அனைத்திற்கும் குரு மற்றும் கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களின் நாயகன். நீங்கள் ஸ்ரீயப்பதி. நீங்கள் குருகுலத்தில் வசிப்பது ஒரு பெரிய முரண். அரசரே, பிராமணன் சுதாமர் அந்த ஊதி பொங்கிய அரிசியை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கொடுக்கவில்லை. அவர் தலை குனிந்து அமர்ந்திருந்தார். பரமாத்மா தனது வருகைக்கான காரணத்தை புரிந்து கொண்டார். இந்த பிராமணருக்கு பணத்தில் ஆர்வம் இல்லை. அவர் என்னை ரட்சிப்புக்காக மட்டுமே வணங்குகிறார். அவரது துரதிருஷ்டவசமான மற்றும் அர்ப்பணிப்புள்ள மனைவி பணத்தை விரும்புகிறார். ஆனால் இந்த நன்றியற்ற தம்பதியருக்கு நான் எப்படி பணம் கொடுக்க முடியும்? இவ்வாறு சிந்தித்து பகவான் ஸ்ரீஹரி அவர் எனக்காக கொண்டு வந்த பிரசாதத்தை, அவலை கொண்டு வந்துள்ளார். ஊதி பொங்கிய அரிசியான அவலை எடுத்து வந்துள்ளார். ஆனால் அவமானத்தால் அதை கொடுக்க முடியவில்லை. எனவே நானே அதனை கேட்பேன் என்று புரிந்து கொண்டார். இப்படி சிந்தித்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், நண்பா, உன் இல்லத்திலிருந்து தாம் எனக்கு என்ன பரிசு கொண்டு வந்தீர்கள்? அன்பு என்ற பரிசு ஒரு அணுவாக இருந்தாலும் கூட சிறந்தது. யார் எனக்கு இலைகள், மலர்கள், பழங்கள் மற்றும் தண்ணீரை பக்தியுடன் கொடுக்கிறாரோ
அந்த பக்தன் கொடுத்த பொருளை நான் மிகுந்த மரியாதையுடன் வழங்குகிறேன். இதை கூறிவிட்டு கவனித்து கொண்டிருந்த பிராமணர் சுதாமரின் கந்தல் துணியினை பிடித்து, இது என்ன என்று கேட்டார். அவரே அவள் என்று எடுத்து, நண்பா, நீ எனக்கு மிகவும் அழகான ஒன்றை கொண்டு வந்திருக்கிறாய். பிரம்மனே, இது இந்த ஊத்தப்பட்ட அரிசி, அதாவது இந்த அவல் என்னை திருப்திப்படுத்தும். பிரபஞ்சத்தின் வடிவத்தில் உள்ள இறைவன் நான் கோகுலத்தில் இவ்வளவு சிறிது அவலை உட்கொண்டேன். அன்னை யசோதை அதை எனக்கு கொடுத்தார். ஆனால் அதன் பிறகு இன்று வரை இவற்றை காணக்கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆகவே பூமியின் அனைத்து செல்வங்களையும் சுதாமருக்கு கொடுத்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். இரண்டாவது கைப்பிடியை உட்கொண்ட பிறகு பாதாள உலகத்தின் செல்வத்தை அவர் கொடுக்கவிருந்த போது அவரது மார்பில் வசிக்கும் லக்ஷ்மி தேவி உடனடியாக அவரது கரத்தை பிடித்து, இறைவா, எந்த குறையும் இல்லாமல் என்னை ஏன் கைவிடுகிறாய்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன், நீங்கள் என்ன கொடுத்தீர்களோ அதுவே போதும். அதனுடன் இந்த பிராமணர் தேவேந்திரனை போல ஆகிவிடுவார் என்றார். இதற்கிடையில் பிராமணர் இந்த தானம் குறித்து அறியாமல் இருந்தார். இறைவனின் அனைத்து செல்வங்களையும் அவரது இல்லத்திற்கு ஒப்படைத்தார். சுதாமர் அங்கே ஓரிரவு உணவு உட்கொண்டு நீர் அருந்தி வசதியாக தங்கினார். மறுநாள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கிய பின்னர் இல்லத்திற்கு செல்ல அனுமதி கேட்டார். இறைவன் அனுமதி அளித்து அவரை வழங்கி ஆலிங்கனம் செய்தார். வெட்கப்பட்ட பிராமணர் எதையும் கேட்காமல் இல்லம் திரும்பினார். ஒரு பிராமணரிடம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தியை கண்டு, நான் ஏழையாக இருந்த போதிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது இரு கரங்களினாலும் என்னை தழுவினார். என்னை போன்ற ஒரு ஏழை பிராமணரை படுக்கையில் அமரச் செய்து ஒரு சகோதரனைப் போல நடத்தினார். தேவியர் ருக்மிணியும் சத்யபாமையும் எனக்கு உணவு பரிமாறினர். இரக்கத்தால் அவர் எனக்கு பணம் கொடுக்கவில்லை. அதனால் ஏழையான நான் செல்வத்தை பெற்ற பிறகு பலராம சுவாமியின் இளவலை மறக்கலாகாது. இவ்வாறு சிந்தித்து தனது மனைவியை நினைவு கூர்ந்த அவர், நான் இல்லத்திற்கு சென்று இதை எடுத்துக்கொள், கோடிக்கணக்கான ரூபாய்களை பெறு என்று கூறுவேன் என்று எண்ணத் தொடங்கினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரம்மதேவரின் கடவுள், ஒரு கொடையாளர். ஆனால் அவர் உங்களிடம் கஞ்சத்தனமாக இருந்தார். இரவுகள் நிறைந்த வேறொருவரின் இல்லத்தை கண்ட பிறகு ஒருவர் எதையும் விரும்பக்கூடாது. விதியால் நெற்றியில் எழுதப்பட்டவை எதுவும் இல்லையெனில் நடக்காது. இதை தனக்குள் கூறிக்கொண்டு சுதாமர் தனது நகரத்தை அடைந்தார். நகரத்தை கண்டு அவர் மிகவும் ஆச்சரியம் கொண்டார். பெரிய வாயில்கள், தங்க கோட்டைகள் மற்றும் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட அரண்மனைகள் உள்ளன. விசித்திரமானது. இது வளைவுகள் மற்றும் கலசங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த நகரம் உன்னத மக்களால் நிரம்பியுள்ளது மற்றும் பல அரண்மனைகளை கொண்டுள்ளது. இது மற்றொரு துவாரகா நகரம் போல தெரிகிறது. இது என்ன? இது யாருடைய இடம் என்று பிராமணர் கேட்டார். அவர்கள் தொடர்ந்து நடந்து சென்றனர். நகரத்தின் ஆண்களும் பெண்களும் அவரை தங்களுடன் அழைத்து செல்ல முயன்றனர். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். இதை கண்ட ஊழியர்கள் தங்கள் எஜமானியிடம், சுதாமாவின் மனைவியார் தேவி சூக்ஷாமாவிடம் சென்று சுதாமாவின் வருகையை குறித்து அவளிடம் தெரிவித்தனர். அவள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். மேலும் லக்ஷ்மி தேவியின் உருவகமான பிராமண பெண் மிகுந்த மரியாதையுடன் இல்லத்தை விட்டு வெளியேறி தனது கணவரை வரவேற்க தனது பணியாளர்களுடன் ஒரு தேரில் ஏறினாள். சுதாமா சுற்றித் திரிந்தார். அவரது மனைவி அவருக்கு தனது முகத்தை காட்டி அவரை சமாதானப்படுத்தினார். தங்கம் மற்றும் பளபளப்பால் அலங்கரிக்கப்பட்ட பிரகாசம் மற்றும் அழகு நிறைந்த மற்றொரு லக்ஷ்மி தேவியைப் போல விமானத்தில் வசிக்கும் தனது இளம் மனைவியை கண்டு சுதாமா மகிழ்ச்சி அடைந்தார். இதெல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளால் தான் என்று அவர் புரிந்து கொண்டார். உணவுப் பொருட்கள், ரத்தினங்கள், செல்வம், படுக்கைகள், மின்விசிறிகள், இருக்கைகள், சந்தோஷங்கள், தங்க பாத்திரங்கள் மற்றும் வளைவுகள் ஆகியவற்றுடன் சுதாமா தனது மனைவியுடன் தனது நகரத்திற்குள் நுழைந்தார். அவரது இல்லம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இல்லம் போல மாறியது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளால் சுதாமாவும் இளமையாக ஆனார். ஆனால் பொருள்களின் மீது பற்றில்லாமல், எந்த காரணமும் இல்லாமல் தன்னிச்சையாக அடைந்த செழிப்பை அனுபவிக்க தொடங்கினார். அவரும் அவரது மனைவியும் அறிவு, துறவு மற்றும் பக்தி மூலம் அந்த சொத்தை விட்டு கொடுக்க நினைத்தனர். எனக்கு எங்கிருந்து இவ்வளவு செழிப்பு கிடைத்தது? இந்த அரிய தெய்வீக சொத்து பிராமண கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்டது.
எனக்கு இவ்வளவு செல்வத்தை கொடுத்த போதிலும் அவர் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. அவர் தனது கரங்களினால் என் பரிசுகளான சியோடனை எடுத்து, அதாவது அவளை எடுத்து மிகுந்த அன்புடன் வழங்கினார். அவர்களின் நட்பையும் பணிவையும் என் வாழ்நாளில் நான் பெறட்டும். அவரது தாமரை திருப்பாதங்களை தியானிப்பதன் மூலம் நான் உலக கடலை கடப்பேன். இந்த உறுதியை மனதில் கொண்டு பக்தர் சுதாமர் தனது மனைவியுடன் இணைந்து தனது மனதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்பாதங்களில் அர்ப்பணித்து தாமரை திருவடிகளில் அர்ப்பணம் செய்து அனைத்து செல்வங்களையும் பிராமணர்களிடையே விநியோகித்த பின்னர் கடவுளின் இருப்பிடத்திற்கு சென்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த குணாதிசயத்தை கேட்கும் எவரும் துன்பத்திலிருந்து விடுபட்டு பரமபுருஷ பகவானின் சிறந்த பக்தராக மாறுகிறார்கள். நரேஸ்வரரே, இந்த புனித துவாரகா காண்டம் இப்போது உங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியை எப்போதும் கேட்பவர்கள் சிறந்த புகழ், குடும்பம், சிறந்த இன்பம், விடுதலை மற்றும் ராஜ்யத்தை அடைகிறார்கள். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் துவாரகா காண்டத்தில் நாரத முனிவர் பகுலாஸ்வ மன்னர் சம்வாதம் என்று அழைக்கப்படும் இருவருக்கும் இடையிலான உரையாடலில் உருவான பிராமண சுதாமாவின் கதையின் என்ற தலைப்பு கொண்ட 22ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது. ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் துவாரகா காண்டம் இனிதே நிறைவடைந்தது.